இந்துத்துவ தலைவர் ஏன் பாஜக? அதுதான் நான் சொல்லிட்டேன். அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, ராமர் கோயில் கட்டணும் ஜெயலலிதா கேட்டாங்க. அதே போல பாகிஸ்தான் 370 வந்து ஸ்கிராப் பண்ணணும்ன்றத எல்லாமே ஜெயலலிதா பண்ணாங்க. இல்ல இப்ப திருமதி தமிழிசை கூட ஒரு ஆளுநரா இருந்தவங்க ஒரு தவறான தகவல் சொல்லாமா? நான் கேட்கிறேன், எந்த இடத்துல அம்மா வந்து கர சேவைக்கு ஆட்கள் அனுப்பினாங்கன்னு சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து அதிமுக தலைவர்களே வந்து பேசாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இப்படி ஒரு பொறுப்பற்ற அந்த பேச்சு என்பது நிச்சயமாக வந்து ஒரு முகசுளிக்கின்ற வகையில் தான் இன்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜனுடைய அந்த கருத்து இருக்கு. எடுத்துக்காம பார்க்கலாம். நான் அரசியல் இருந்து நான் வந்து விலகிறேன். நான் கர சேவைக்கு வந்து ஆள் அனுப்புறதுக்கு அம்மா சொன்னாங்களா? அன்னைக்கு என்ன சொன்னாங்க அம்மா? அன்னைக்கு ராமர் மசூதியை இடிக்கக்கூடாது, ராமர் மசூதி அது இதுவும் ராமர் கோயில கட்டணும். இதுதான் வந்து அம்மாவுடைய ஸ்டாண்டு. ஏன்னா ரெண்டு மதங்களை மதிக்கப்படணும். இந்துவாக இருந்தாலும் மதிக்கப்படணும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும் மதிக்கப்படணுன்ற அடிப்படையில் தான் அம்மாவுடைய கருத்து இருந்தது. ஆனால் வேண்டுமென்றே திரித்து இப்ப கர சேவைக்கு ஏதோ ஆள் இருந்துச்சு. அதை வந்து அன்னைக்கு நான் கூட தான் அந்த அம்மா கூட 91 96ல அன்னைக்கு வந்து அம்மா கூட இருந்த தலைவர்கள் அன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ணாங்க. அன்னைக்கு இப்படி வந்து ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த பிஜேபியை பொறுத்தவரை ஒரு தோல்வியினுடைய உச்சக்கட்டத்தை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த ஒரு அடிப்படையில் இன்னைக்கு வந்து மேல இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க, கீழே இருக்கிறவங்களும் வாய்க்கு வந்தபடி இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த உலர்களுடைய கட்சியாக இன்னைக்கு வந்து பிஜேபி மாறிட்டு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீரமைப்பு மிக பிரமாதமா இருக்கிறது தமிழக அரசு சொல்லியிருக்கு, முதல்வரும் சொல்லியிருக்கிறாரு. இதே நேரத்தில் 868 பேரை இந்த 6 மாதத்துல குண்டர் சட்டத்தில் போட்டிருக்கிறதாக ஆணையாளரே பேட்டி கொடுத்திருக்கிறாரு. சட்டம் ஒழுங்கு இப்போ அதுவே வந்து ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கின்றதான் அர்த்தமாகுது. அப்போ வந்து எதிர்கட்சிகள் குறிப்பாக வந்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர் அவ்வப்போது பத்தினா அறிக்கை விடுறாரு, பேட்டி கொடுக்குறாரு. இதெல்லாம் உரைக்குது திமுகவுக்கு. உடனே அப்பதான் வந்து கொஞ்சம் மாசம் ரொம்ப தூக்கத்துல இருந்து எழுந்து உடனடியாக என்ன பண்றாங்க, அப்பதான் ஆக்ஷன் காட்டுறாங்க. கஞ்சா ஒழிக்கலன்னா அப்பதான் வந்து போலீஸ் போகுது. ரவுடி சந்தாஸ் அப்பதான் 4 பேரை பிடிக்கிறாங்க. கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் சர்வசாதாரண. இன்னைக்கு இந்தியாவிலே இன்னைக்கு வந்து ஒரு முதன்மை மாநிலம் சொன்னா தொழில முதன்மை மாநிலமா, விவசாயத்துல முதன்மை மாநிலமா, இல்ல வந்து கல்வியில முதன்மை மாநிலமா? கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் முதன்மை மாநிலம். கஞ்சாவில் போதை வஸ்துக்கள் அதுல வந்து முதல் மாநிலம். இப்படிதான் வந்து தமிழ்நாடு திமுக ஆட்சியில வரலாறு படுத்தக்கூடிய. எனவே இதெல்லாம் திரு அண்ணாமலை பேசுறாரு. இன்னைக்கு ஒன்னும் பேசுறதில்லை. அவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அதிமுக சீனும் வாங்கி கட்டிக்கணும், அந்த அடிப்படையில வாங்கி கட்டியிருக்காரு. இனிமேல வாய் திறந்தா கண்டிப்பா மோசமான விளைவுகளை கண்டிப்பா வந்து திரு அண்ணாமலை சந்திக்கிறேன்னா இதோட வந்து நிறுத்துறது நல்லது. அண்ணாமலை